Hi guys, welcome to Madly Meals. Hope you all are doing very good. இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை மீண்டும் இந்த சேனலில் சந்திக்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி நாங்கள் ஒரு சூப்பரான ரவா லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஈத் வரதுக்கு இருக்குது. ஸோ இந்த ஒரு சூப்பரான டெசர்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய இதே மாதிரி டெசர்ட் கம்மிங் டேஸில் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு. ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும். ஸோ முடிஞ்ச வர வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்க்ரீடியன்ட்குள்ளே போகலாம். அதுக்காக 250 கிராம் ரவை எடுத்து வச்சிருக்கிறேன், 1.5 கப். ஒரு கப் அளவு சுகர் எடுத்து வச்சிருக்கிறேன், 1/4 கப் அளவு டெசிகேட்டட் கோகோனட், கொஞ்சமாக தேவையான அளவு ப்ளம்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன், 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் மில்க் எடுத்து வச்சிருக்கிறேன், கொஞ்சமாக சாப் பண்ணி கஜு எடுத்து வச்சிருக்கிறேன், அதுவும் தேவையான அளவு. உங்களோட பேனை அடுப்பில் வச்சு சூடாக்கி அதில் 4 to 5 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல கீயாக இருந்தால் ரொம்பவுமே நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ எங்களுக்கு செய்யும் போது அந்த ஈஸியான ஒரு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு அது கொடுக்கும். அதே மாதிரி ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் எடுக்கிற கீ நல்ல கீயாக இருந்தால் ரொம்பவுமே இந்த லட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு தேவையான டேஸ்ட்டை கொடுக்கறதுக்கு. ஸோ அந்த கீயில் நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற கஜு ப்ளம்ஸை போட்டு சோட்டை பண்ணிக்கோங்க. நல்லா முருவை விட்டுட்டு வேண்டாம். ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரும்போது நீங்கள் அதை அழகாக வதக்கி எடுத்துடுங்க. ஸோ ஃப்ளேமை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வைங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ரெசிபியை சரியாக செஞ்சு எடுக்கிறதுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணி அழகாக எடுத்துடுங்க. அதே பேனில் அதே கீழே உங்களோட ரவையை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஃப்ளேமை லோலேயே வச்சு வைங்க, ஏன்னா இது முறுகிடக்கூடாது. இது ஒரு ஈரப்பதம் ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்கணும். அதாவது வெட் சாண்ட் இருக்கு இல்லையா, ஈரமான மண் பதம், அந்த பதத்தில் இது இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 3 to 5 மினிட்ஸ் இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ ஃப்ளேம் வெரி லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இது கருகாமல் நல்ல அழகான ஒரு கலரில் வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ ஒரு சரியாக 5 மினிட் நான் இதை அழகாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற டெசிகேட்டட் கோகோனட் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். இதை நீங்கள் ஓவராக வறுத்து எடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே சொதப்பிடும். ஸோ சரியாக பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 1 கப் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற சுகரையும் அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்னோட கலர் மாறாமல் அப்படியே தான் இருக்குது. கலர் மாறவே கூடாது, இல்லாட்டி லட்டு பிடிக்கும்போது ஃபுல்லாகவே சொதப்பிடும். ஸோ நீங்கள் பார்த்து அழகாக பக்குவமாக இதை செஞ்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான அல்டிமேட் டேஸ்ட்டோட இந்த லட்டு உங்களுக்கு கிடைக்கும். வாயில் வச்சதும் கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும் கைஸ், டேஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கும். வீட்டில் மறுபடியும் செஞ்சு கேட்பாங்க டெஃபினட்டாக. இப்போ நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற பாலை ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுமே நீங்கள் பாலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நீங்கள் பாலை ஆட் பண்ணினதும் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி நல்லாவே தெரிஞ்சிடும். இது பிடிக்கிற பதத்துக்கு ஆல்ரெடி வந்துடுச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நீங்கள் வறுத்து வச்சிருக்கிற கேஷ்யூ நட்ஸை எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதையும் அழகாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும், பார்க்கவே சூப்பராக நல்ல அப்பிடைசிங்காக இருக்குது கலரு, டேஸ்ட்டும் அதே மாதிரி அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இதை அழகாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுடுங்க. ஒரு 1 to 2 மினிட் ஆறினா போதும். பட் ஸ்டில் ஹாட்டோட தான் நீங்கள் இதை லட்டு பிடிக்க போகிறீங்க. கையில் கொஞ்சம் ஆயில் தடவி இதை லட்டை நீங்கள் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஆக்சுவலாக இது ஹாட்டாக தான் இருக்கும். நீங்கள் ஹாட்டோட பிடிச்சாதான் இது ஆஃப்டர் 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது நல்லாவே சாலிட் ஆகிடும். ஸோ நீங்கள் பிடிக்கும் போது இது கொஞ்சமாக
லூஸ் பதம் இருந்தாலும் இது ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பதத்துக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்களால் லட்டு பிடிக்கவே முடியல, உங்களோட மாவு வந்து சொர சொர தன்மையோடு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் மில்க் கொஞ்சம் சூட்டோடே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது லட்டு பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் பாலை ஊற்றி இந்த மாதிரி அழகாக எல்லா லட்டையும் பிடிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும், நான் 3 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றினது தான், அதுக்கப்புறம் நான் பாலை ஆட் பண்ணலை. எனக்கு அந்த பாலே போதுமாக இருந்துச்சு. பட் உங்களுக்கு இப்படி லட்டு ஷேப்பில் பிடிக்க முடியல, அது சரியாக வரலை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பாலை ஆட் பண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி இந்த மாதிரி லட்டை பிடிச்சு எடுத்துக்குங்க. ஸோ உங்கள் எல்லா லட்டையும் இதே மாதிரி அழகாக நீங்கள் லட்டு ஷேப்பில் பிடிச்சு எடுத்துடுங்க. ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் என்னோடய எல்லா லட்டையுமே அழகாக பிடிச்சு எடுத்துட்டேன். பாருங்க, இதுதான் ஃபைனல் லுக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட்டும் அதே மாதிரி அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா ஒரு நாள்லேயே சாப்பிட்டு முடிக்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது டெசிகேட்டட் கோகோனட்டாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து 1 வீக் வரைக்கும் இருக்கும். இதே ஃப்ரெஷ் கோகோனட்டாக இருந்தால் நீங்கள் அப்பப்போ சாப்பிட்றதுக்கு இந்த ரெசிபியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். ஸோ இந்த ரெசிபியை பார்த்து நீங்கள் யூஸ்ஃபுல்லான டிப் எடுத்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஃபார் மோர் ரெசிபீஸ் அண்ட் வீடியோஸ். இதே போல் ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் உங்களை நான் சந்திக்கும் வரை until then take care, bye bye.